I cannot tell a lie. ஒரு காலம் நான் பொய் சொல்ல முடியாது. Fear God. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். Will you be like that? இதுபோல நீங்கள் இருப்பீர்களா? God will have a tremendous ministry for you. உங்களுக்கு என்று தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை கொடுப்பார். We have a bunch of Christians today who are compromisers and liars who fear man more than they fear God. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் அதிகமாக மனிதனுக்கு பயப்படுகிற, பொய் சொல்லுகிற, ஒத்துப்போகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. They want promotion from man, not promotion from God. அவர்களுக்கு மனிதனிடத்திலிருந்து தான் உயர்வு வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உயர்வு அவர்களுக்கு தேவையில்லை. I did not get my promotion in the Navy. எனக்கு கப்பற்படையிலே வேலை உயர்வு கிடைக்கவில்லை. But God promoted me to the highest job of all. He called me to serve him. அவருக்கு ஊழியம் செய்ய முடியாத மேலான ஒரு பதவியை தேவன் எனக்கு கொடுத்தார். I believe that God would call many of you to a mighty ministry. உங்களிலே உள்ள अनेகரை தேவன் வல்லமையான ஊழியத்திற்கு அழைக்க இருக்கிறார். But he will first test you to see whether you will stand up for him against all this opposition of the world. அதற்கு முன்பதாக வரக்கூடிய எதிர்ப்புகளிலே நீங்கள் ஆண்டவருக்கு நிற்க போகிறீர்களா இல்லையா என்பதை அவர் பரிசோதித்து பார்ப்பார். A servant is not greater than his master. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. If they persecuted me, they will persecute you also. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். How many of you will stand upright and speak the truth? எத்தனை பேர் நீங்கள் நேராக நின்று சத்தியத்தை உண்மையை பேச போகிறீர்கள்? There was a brother I knew. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். He was working in an office. அவர் ஒரு அலுவலகத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். He was an accountant, but he had no degree as an accountant. அவர் ஒரு கணக்கராய் இருந்தார், ஆனால் அதற்குரிய ஒரு பட்டம் அவருக்கு இல்லை. But he worked so hard that he come to a position of responsibility. ஆனால் அவர் கடினமாக உழைத்தபடினாலே, வேலை செய்தபடினாலே ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார். Then one day he was born again. ஒரு நாளிலே அவர் மறுபடியும் பிறந்தார். Until then he had been writing false accounts for the company. அதுவரை அந்த கம்பெனிக்கு அவர் பொய் கணக்குகளை எழுதி கொண்டிருந்தார். Telling lies to the income tax officers. அங்கே வருமான வரி அலுவலகத்திலே போய் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். To protect the company. அந்த கம்பெனியை பாதுகாக்கும்படியாக. Now he became born again. இப்பொழுது அவர் மறுபடியும் பிறந்து விட்டார். And he felt, I cannot write these false accounts. ஐயோ, இப்பொழுது நான் இந்த பொய்யான கணக்குகள் எழுத முடியாது ஐயா என்று சொன்னார். I can't tell lies to the income tax officer. இப்பொழுது வருமான வரி அலுவலகத்திலே போய் பொய் சொல்ல முடியாது ஐயா. So he went to the boss. ஆகவே அங்கே மேலதிகாரத்துக்கு கொண்டு சென்றார்கள். Said, sir, I am a Christian now. ஐயா, இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவன். I can't write these false accounts anymore. நான் இனியும் பொய் கணக்குகளை எழுத முடியாது. I can't tell lies to the tax officers. நான் வருமான வரி அதிகாரியிடத்திலே போய் பொய் சொல்ல முடியாது. Then they said, then you have to leave. அப்படியானா நீ வேலையை விட்டு போய் விடு என்று சொல்லிவிட்டார்கள். We need somebody who can tell lies and cheat and all that. எங்களுக்கு ஏமாற்றக்கூடிய பொய் சொல்லக்கூடிய ஒருவர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். So he didn't know what to do. என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. So he went and asked some of the other believers in his church. ஆகவே தன்னுடைய சபையிலே சென்று மற்ற விசுவாசிகளிடத்திலே கேட்டார். They said, you have to adjust when you live in this world. இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Adjust is a very special word among Christians. கிறிஸ்தவர் மத்தியிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டும் என்பது விசேஷித்த ஒரு வார்த்தை. Adjust means tell a lie, compromise. அட்ஜஸ்ட் என்று சொன்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லு, ஒத்துப்போ, disobey God, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போ, keep your job, உன்னுடைய வேலையை ஏமாற்று, please men, மனிதனை புகழ்ந்து கொள், don't please God, தேவனை பிரியப்படுத்தாதே. That is the meaning of adjust. இதுதான் அட்ஜஸ்ட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். But his conscience troubled him. ஆனால் அவருடைய மனசாட்சி அவரை வாதித்தது. He said, no, I can't. என்னாலே முடியாது என்று சொன்னார். So he said, I can't do this. ஆகவே என்னாலே செய்ய முடியாது என்று சொன்னார். So they threw him out of the job. வேலையை விட்டு அவரை விரட்டி விட்டார்கள். And all the believers said, you're a fool. அங்கே உள்ள எல்லா விசுவாசிகளும் நீ ஒரு புத்தியீனன், முட்டாள் என்று சொன்னார்கள். You got a wife and a child, you have no degree, how will you get a job now? உனக்கு பட்டமும் இல்லை, வீட்டிலே உனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று கேட்டார்கள். I've never met him. நான் அவரை சந்தித்தது கிடையாது. But he had read some book of mine. ஆனால் அவர் என்னுடைய புத்தகத்திலே ஒன்றை படித்திருக்கிறார். So he traveled all the way from another state to Bangalore by train to come and meet me. வேறொரு மாநிலத்திலிருந்து அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயரை பார்த்து என்னை சந்திக்கும்படியாக பெங்களூருக்கு புறப்பட்டு வந்தார். He came to my house. என்னுடைய வீட்டுக்கு வந்தார். He said, Brother Zach, I don't know you, you don't know me. சகோதரர் ஜாக் அவர்களே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாது. I've read your books. ஆனால் உங்களுடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். And I want to ask you a question. ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். All these believers told me that I did a mistake by not adjusting over there. நான் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே அட்ஜஸ்ட் செய்யாதபடினாலே நான் ஒரு புத்தியீனன், முட்டாள் என்று சொல்லி என்னுடைய சக விசுவாசிகள் சொல்கிறார்கள். What do you say? நீர் என்ன சொல்கிறீர்? I said, brother, you did absolutely the right thing. நீர் முற்றிலும் சரியான காரியத்தை செய்திருக்கிறீர் என்று சொன்னேன். It is better to die and starve and your family starve and die speaking the truth. பொய்யை சொல்வதை பார்க்கலாம் சத்தியத்தை, உண்மையை சொல்லி நீங்கள் பட்டினி கிடந்து உங்கள் குடும்பம் மரிப்பது நல்லது என்று சொன்னேன். That's what I would choose. நான் அதை தான் தேர்ந்து கொள்வேன். It's not worth it telling a lie and getting food. பொய் சொல்லி சாப்பாடு வாங்குவது அது தகுதியா? Telling a lie and keeping a job. பொய் சொல்லி ஒரு வேலையை தக்க வைப்பது அது தேவையில்லை. No, it's better to die.
மரிப்பது நல்லது. Man shall not live by this, man shall live by the word of God. மனிதன் இவைகளினாலே பிழைக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Don't worry what all these compromising kindergarten believers tell you. உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எல்கேஜி விசுவாசிகள் ஒத்த வேஷக்காரர்கள் சொல்கிறதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You have done the right thing. நீங்கள் செய்தது சரியான காரியம் தான் என்று சொன்னேன். But I said another thing. இன்னொரு காரியத்தையும் அவருக்கு சொன்னேன். But ஆனால் I said you will not starve. நீங்கள் பட்டினி கிடக்க மாட்டீர்கள். Because there is a wonderful promise in 1 Samuel 2 verse 30. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. 1 Samuel 2:30. 1 சாமுவேல் 2:30. God says, தேவன் சொல்கிறார், those who honor me I will honor. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். So you have honored God. ஆகவே நீ தேவனை கனம் பண்ணினாய். I can tell you in Jesus name, God will honor you. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உன்னை கனம் பண்ணுவார் என்று உனக்கு சொல்கிறேன். I don't know how he will do it. எப்படி அவர் செய்வார் என்று எனக்கு தெரியாது. But he will honor you. ஆனால் உங்களை அவர் கனம் பண்ணுவார். No doubt in my mind about it. என்னுடைய மனதில் அதை குறித்து சற்றேனும் சந்தேகமில்லை. And some months later, சில மாதங்கள் கழித்து he wrote to me. அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். He found a much better job in another place. வேறு ஒரு இடத்துல இதை காட்டிலும் மேலான ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது. He was very happy. அங்கே மிகவும் சந்தோஷமுள்ளவராய் இருந்தார். But he learned a spiritual truth. ஆனால் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டார். Now I hope he has continued to be faithful. I don't know. அவர் இன்னும் உண்மையுள்ளவராய் தொடர்ந்து இருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரியாது. Some people are faithful in the beginning but they don't remain faithful until the end. சிலர் ஆரம்ப கட்டத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்கள், ஆனால் முடிவு வரைந்த உண்மையிலே நிலைத்திருப்பதில்லை. Blessed are you if you are faithful until the end. நீங்கள் முடிவு வரைந்த உண்மையுள்ளவராய் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். Even as a preacher, I have found tremendous pressures from people to compromise and don't speak the truth. பிரசங்கராய் இருக்கக்கூடிய நானும் கூட பல இடங்களிலே சத்தியத்தை சொல்லாதபடிக்கு இங்கும் அங்குமாய் ஒத்து போவதற்காக சோதிக்கப்படுகிறேன். I know many young preachers who started well who are compromisers today. அநேக இளம் பிரசங்கியார்கள் செம்மையாக தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுதோ இங்கும் அங்குமாய் ஒத்த வேஷக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். Because that way they get more money. ஏனென்றால் ஒத்து போகிறது நிமித்தமாக அதிகமான பணம் கிடைக்கிறது. And they get more popularity. அதிகமான பிரபலமாக மாறுகிறார்கள். Jesus said, if they persecute me, they'll persecute you என்னை also. துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசு சொன்னார். I want to show you another thing in Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Where Jesus said, அங்கே இயேசு சொல்கிறார், the servant is not greater than his master. He said that another time. மீண்டும் ஒரு முறை அவர் சொல்கிறார், ஊழியக்காரன் எஜமானனை காட்டிலும் பெரியவன் அல்ல. Matthew 10 verse 24. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24ஆம் A வசனம். disciple is not above his teacher, a servant is not above his master. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல என்று மத்தேயு 10:24 வாசிக்கிறோம். Matthew 10:25. மத்தேயு 10:25. It is enough for the disciple that he becomes like a teacher. சீஷன் தன் போதகனை போல ஆனால் போதும். Are you happy to be like your teacher? நீங்கள் உங்களுடைய போதகரை போல இயேசுவை போல இருப்பதில் உங்களுக்கு சந்தோஷமா? It is enough for the slave to be like his master. தன் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதும். Now listen to this. இப்பொழுது கவனித்து கேளுங்கள். If they called the head of the house Beelzebul, how much more they will call the members of his family? வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களேயானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? They called the head of the family prince of devils. அந்த குடும்பத்தின் தலைவனையே பார்த்து பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தான். What will they call the family members? அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை பார்த்து எப்படி அழைப்பார்கள்? I want to ask you, what are the names people have called you because you are a disciple of Jesus? நீங்கள் இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறபடியினாலே உங்களை எவ்வித பெயர்களை எல்லாம் சொல்லி அழைத்திருக்கிறார்கள் என்று உங்களை கேட்க விரும்புகிறேன். I'll tell you some of the names people have called me. என்னை என்னென்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். False teacher, பொய் போதகர், false prophet, கள்ள தீர்க்கதரிசி, heretic, அவர் ஒரு ஹெரிட்டிக் என்று சொல்லக்கூடிய கள்ள போதகர், Christian terrorist, கிறிஸ்தவ தீவிரவாதி, and devil, பிசாசு, many things like this. இது போல अनेक பெயர்களை சொல்லி என்னை அழைத்திருக்கிறார்கள். But they called my master prince of devils. ஆனால் என்னுடைய எஜமானையே பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்திருக்கிறார்கள். I am not greater than him. நான் அவரை காட்டிலும் பெரியவன் அல்ல. Tell me, what names have you got in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான பெயர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுங்கள். Are you a member of this family? நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்களா? Where the head of the family was called prince of devils? அந்த குடும்பத்தினுடைய தலைவர் பிசாசுகளின் அதிபதி என்று அழைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நீங்கள் சேர்ந்தவர்களா? What do they call you? உங்களை என்ன என்று சொல்லி அழைக்கிறார்கள்? Nice man, நல்ல மனிதர், good person. நல்ல ஆள். Don't be deceived. வஞ்சிக்கப்பட வேண்டாம். They didn't say that about Jesus. இயேசுவை குறித்து அப்படி சொல்லவில்லை. They called him the prince of devils. அவரை பிசாசுகளின் அதிபதி என்று Is a அழைத்தார். servant greater than his master? ஒரு வேலைக்காரன் எஜமானை காட்டிலும் பெரியவரா? These are little mosquito bites of persecution. இவைகள் எல்லாம் உபத்திரவத்தின் சிறு சிறு கொசுக்கடிகள்.
There'll be greater persecution than that in the days to come. வரக்கூடிய நாட்களில் இவைகளை காட்டிலும் அதிகமான உபத்திரவங்கள் நேரிட இருக்கிறது. Now, in the Old Testament, there was no persecution for God's people. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவமே கிடையாது. In the Old Covenant, பழைய உடன்படிக்கையிலே God was with his people, they always defeated their enemies. தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுதெல்லாம் தங்களுடைய சத்துருக்களை அவர்கள் தோற்கடித்தார்கள். Goliath was killed. கோலியாத் கொல்லப்பட்டார். The Philistines were defeated. பெலிஸ்தியர்கள் The தோற்கடிக்கப்பட்டார்கள். Canaanites were defeated. கானானியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். Amorites, Moabites, everybody was defeated. அமோரியர் இப்படி போன்ற अनेक ஜாதிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். When God was not with Israel, then Israel was defeated. தேவன் அவரோடு இல்லாதிருக்கும் பொழுது இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டது. That is the Old Covenant. இது பழைய உடன்படிக்கை. Because it was an earthly covenant. ஏனென்றால் அது பூமிக்குரிய உடன்படிக்கை. It was an earthly blessing they got. அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். They got a land on earth, Canaan. அவர்களுக்கு இந்த பூமியிலே ஒரு நிலம் கிடைத்தது, அதுதான் இந்த கானான் தேசம். God promised them earthly blessings. தேவன் அவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். Prosperity. அவர்களுக்கு செழிப்பை வாக்கு பண்ணினார். Money. பணத்தை வாக்கு பண்ணினார். Business blessings. அவருடைய தொழிலிலே ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணினார். When God blesses a person's business, it doesn't mean that he's a heavenly person. ஒரு தேவன் ஒரு மனிதனுடைய தொழிலை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பரலோகத்தை சேர்ந்தவர் என்று சொல்ல முடியாது. God has blessed the business of people like the Ambani brothers. அம்பானி சகோதரருடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன். They worship Lakshmi. அவர்கள் லட்சுமியை வணங்குகிறார்கள். There is people in the Persian Gulf, they worship Allah, they've got plenty of money. வளைகுடா நாடுகளிலே இருக்கிறவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். நம்மை காட்டிலும் அவர்களிடத்தில் ஏராளமான பணம் இருக்கிறது. Is it Jesus who's blessing all these people with money? இயேசுதான் அவர்கள் எல்லாம் பணத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறாரா? Do you think the richest people in India are Christians? இந்த இந்திய தேசத்திலே உள்ள பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? Do you think the people who got the best houses and the best cars in India are Christians? இந்த இந்திய தேசத்திலே மிக சிறந்த வீடு பெற்றிருக்கிறவர்கள், சிறந்த காரை வைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? Don't be deceived. வஞ்சிக்கப்பட வேண்டாம். All the religions say our God has blessed us with material prosperity and money and houses and land. எல்லா மதங்களிலுமே மக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய தெய்வம் எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம், வீடு, கார், வண்டி என்று கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். But a true disciple of Jesus, ஆனால் இயேசுவின் மெய்யான சீஷன், he doesn't say that. அவன் அதை சொல்வதில்லை. He says God has blessed me by making me more like Jesus Christ. என்னை அதிகமாக இயேசுவை போல மாற்றி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சீஷன் சொல்வான். More pure inside. உள்ளத்திலே இன்னும் பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். I can love my enemies. That's how I know God has blessed me. என்னுடைய சத்துருக்களை நான் இப்பொழுது நேசிக்க முடிகிறது. இப்படித்தான் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வேன். I may not have much money, but I can love my enemies. எனக்கு அவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய சத்துருவை நான் நேசிக்க முடியும். I may not have a big car like that person. அந்த நபர் வைத்திருப்பது போல எனக்கு ஒரு பெரிய கார் இல்லாமல் இருக்கலாம். But I've got purity in my mind and thoughts. That's how I know God has blessed me. ஆனால் என்னுடைய மனதிலேயும் சிந்தையிலேயும் பரிசுத்தம் இருக்கிறது. இதுதான் தேவனுக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அடையாளம். And I believe that purity in my mind and thought is better than having a Mercedes-Benz car. மெர்சிடிஸ் பென்ஸ் காரை வைத்திருப்பதை காட்டிலும் மனதிலே சிந்தையிலே இருக்கக்கூடிய பரிசுத்தம் வெளியேறப்பட்டது என்று நான் நம்புகிறேன். What is the mark of God's blessing? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன? That your son or daughter became a doctor or an engineer. உங்களுடைய மகன் மகள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மாறுவதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமா? Do you know in Russia, ரஷ்யாவிலே உங்களுக்கு தெரியுமா, in the days when the communists were in power there, கம்யூனிஸ்ட் மக்கள் அங்கே ஆட்சியில் இருந்த பொழுது, if you were a Christian, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தால், this is 20-30 years ago, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த if you were a Christian நீ கிறிஸ்தவனாக and இருந்தால், you said you were a Christian, நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால், the only job you could get in Russia was a sweeper on the roads. அங்கே உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பணி அந்த ரோடு கூட்டக்கூடிய துப்புரவு தொழிலாளி வேலை தான் If கிடைக்கும். you wanted to be a doctor or engineer in Russia, you had to renounce Christ and be a communist. ரஷ்ய தேசத்திலே ஒரு இன்ஜினியராக ஒரு டாக்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்கு தேவன் இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லிவிட்டு நீ வர வேண்டும். These are not the marks of God's blessing. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளங்கள் அல்ல. There are so many godless people whose sons become doctors and engineers. தேவனற்ற अनेक மனிதனுடைய பிள்ளைகள் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் மாறி இருக்கிறார்கள். There's nothing wrong in that. அதிலே தவறு ஒன்றுமில்லை. Let our sons get the best jobs. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். But I'm not saying that is not the mark of God's blessing. ஆனால் அது தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று நான் சொல்ல மாட்டேன். One brother once told me, ஒரு முறை ஒரு சகோதரன் வந்து சொன்னார், God has blessed my son. ஐயோ என்னுடைய மகனை தேவன் ஆசீர்வதித்து விட்டார். I say, you mean he has become more like Jesus? இயேசுவை போல மாறி விட்டாரா என்று நான் கேட்டேன். No. He got a job in Dubai. அவருக்கு துபாயில ஒரு வேலை கிடைத்து விட்டது. I said, what a foolish thing. என்ன புத்தியீனம் நீங்கள் என்று This is the mark of God's blessing. இதுதான் தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளமா? Then God is blessing the Hindus and Muslims and atheists also. அப்படியானால் தேவன் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நாத்திகளையும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரே. There's only one mark of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் உண்டு. That he makes you more humble. அவர் உங்களை அதிக தாழ்மையுள்ளவராய் மாற்றுகிறார். More loving. அதிக அன்புள்ளவராய் மாற்றுகிறார். பரிசுத்தமுள்ளவராய் மாற்றுகிறார். That is the mark of God's blessing. இதுதான் தேவ ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். Everything in the world உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் belongs to the devil. பிசாசுக்கு சொந்தம்.
It's actually God's. தேவனுக்கு சொந்தமானதுதான் உண்மையாக சொல்லப்போனால் 1 Corinthians 10:26 says everything on the earth belongs to God. 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். But God gave it to Adam in Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆதாமுக்கு அதை கொடுத்தார். God gave it to Adam, said, Adam, rule over the earth, the whole earth is yours. ஆதாமே முழு பூமியும் உன்னுடையது, இந்த உலகம் அனைத்தையும் ஆண்டுகொள் என்று சொன்னார். It belonged to God, but God gave it to Adam. அது தேவனுக்கு சொந்தமானதுதான், ஆனால் தேவன் ஆதாமுக்கு அதை கொடுத்து விட்டார். But Adam took it and gave it to the devil. ஆனால் ஆதாம் அதை எடுத்து பிசாசுக்கு கொடுத்து விட்டான். And the devil says, பிசாசு சொல்கிறான் in Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரம், to Jesus, இயேசுவினிடத்திலே பிசாசு வந்து the devil சொல்கிறான். said to Jesus, இயேசுவினிடத்திலே வந்து பிசாசு சொல்கிறான். He says in verse 5, he showed him all the kingdoms of the world and its glory. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு And he காண்பித்து, showed him all that. அவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து, And he said, அவன் சொன்னான், I will give you all this. இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். Listen to this, verse 6. Because it has been given to me, and கவனியுங்கள். I give it to whomever I wish. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். Is the devil who gives glory and money to people. ஜனங்களுக்கு பணத்தையும் மகிமையும் கொடுப்பது பிசாசு. Don't be fooled. ஆகவே ஏமாற்றப்பட வேண்டாம். It's not God. தேவன் அல்ல. God gives holiness. தேவன் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். God gives riches that remain for eternity. நித்திய காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஐஸ்வரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். The devil gives riches that remain for this world. பிசாசு கொடுக்கக்கூடிய ஐஸ்வரியம் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். Doesn't mean that God doesn't care for his children. அப்படியானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறார் அல்லவா? Seek the kingdom of God first, all that you need will be given to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். What we need, நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்படும். not unnecessary things. தேவையற்ற காரியங்கள் அல்ல. God will always provide the need of his people. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர். As long as we live in this world, இந்த உலகத்திலே நாம் வாழும் பரியந்தம், we will, if you are disciples of Jesus, நாம் இயேசுவுக்கு சிஷ்யர்களாய் we will இருப்போமானால் face persecution. நாம் உபத்திரவத்தை சந்திப்போம். And we must not compromise. நாம் ஒரு காலம் அந்த விஷயத்தில் ஒத்துப்போக கூடாது. Especially in the last days, குறிப்பாக கடைசி there நாட்களிலே will be so much temptation to compromise. நாம் ஒத்துப்போவதற்கு எவ்வளவோ சோதிக்கப்படுவோம். What I want to say is, நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், be faithful to Jesus in these days. இந்த நாட்களில் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Stand true to him whatever the cost. என்ன விலை கரியம் செலுத்த வேண்டுமானாலும் செலுத்தி தேவனுக்கு என்று உண்மையுள்ளவர்களாய் நில்லுங்கள். I remember a few years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஞாபகம் வருகிறது, when there was a lot of anti-Christian persecution in North India. வட இந்தியாவிலே அதிகமாக அந்தி கிறிஸ்துவ உபத்திரவங்கள் காணப்பட்ட பொழுது, In one town, one city in North India, வட இந்தியாவிலே ஒரு பட்டணத்திலே they stopped all the cars and scooters எல்லா கார்களையும் ஸ்கூட்டர்களையும் நிறுத்தி விட்டார்கள். and they asked everybody to shout victory to Ram. அங்கே ராமுக்கு ஜெய் என்று எல்லாரையும் கத்த சொன்னார்கள். And if you didn't do that, அதை செய்யாத பட்சத்தில் they will deflate your tires. அவர்கள் உங்கள் டயரில் உள்ள காத்தை பிடுங்கி They விடுவார்கள். don't kill you, they just deflate your tires. கொலை செய்ய மாட்டார்கள், டயரில் உள்ள காத்தை பிடுங்கி விடுவார்கள். That is only a mosquito bite. அது ஒரு கொசுக்கடி தான். What is a deflating tire? You can go to the place and pump your tire again. ஒரு காரிலே காத்தை இறக்கி விட்டால் என்ன, நான் மீண்டுமாய் போய் காத்தை அடித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். What would you say if that happened? அது இங்கே நடக்குமானால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? I know what I would say. நான் என்ன சொல்வேன் என்று எனக்கு தெரியும். I'd say victory to Jesus Christ. இயேசுவுக்கு ஜெய் என்று நான் சொல்லுவேன். I hope you will say that. நீங்களும் அதை சொல்லுவீர்கள் என்று நான் But in நம்புகிறேன். the small situations in your office, உங்களுடைய அலுவலகத்திலே உள்ள சிறு சிறு சூழ்நிலைகளிலே, with your relatives, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே be faithful today. இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். In the little things, சிறு சிறு காரியங்களிலே, and say, Lord, ஆண்டவரே, I'm willing to suffer for your name's sake. உம்முடைய நாமத்துக்காக பாடுபட நான் விரும்புகிறேன். I'm not interested in this world. நான் இந்த உலகத்திலேயே விருப்பமுள்ளவனா இல்லை ஆண்டவரே. I want to please you. உம்மையே நான் பிரியப்படுத்த Let விரும்புகிறேன். people call me by any name. ஆண்டவரே, என்னை எந்த பெயரை வேண்டுமானாலும் சொல்லி என்னை அழைக்கட்டும். I want to please you. நான் உம்மை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும். God bless you all, brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you live like this, இது போல நீங்கள் வாழ்ந்தீர்களானால், you will not be ashamed when Jesus comes again. இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டீர்கள். Otherwise he will say, இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்வீர்கள், if you are ashamed of me in this evil adulterous generation, இந்த பொல்லாத விபசார சந்ததியிலே நீங்கள் என்னை குறித்து வெட்கப்பட்டால், I will be ashamed of you when I come with my Father and the angels. என்னுடைய பிதாவோடு கூட நான் வரும்பொழுது உங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று இயேசு சொல்கிறார். I don't want to be Jesus to be ashamed of me. இயேசு என்னை குறித்து வெட்கப்பட நான் விரும்பவில்லை. Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, will you pray a simple prayer with me? என்னோடு கூட ஒரு சிறு ஜெபத்தை செய்வீர்களா? Will you say, Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே என்று சொல்வீர்களா? I'm sorry for having
compromised in past years. கடந்த ஆண்டுகளிலே கர்த்தாவே நான் ஒத்து போய்விட்டேன், அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறேன். Forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. Cleanse me for trying to please men. ஆண்டவரே மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சித்ததற்காக ஆண்டவரே என்னை கழுவி அருளும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. From today இன்றிலிருந்து ஆண்டவரே I want to please you only. உம்மை மட்டுமே நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். No matter what I lose in this world. இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. Job, money, popularity, anything. வேலை இழந்தாலும் பரவாயில்லை, பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரே புகழை இழந்தாலும் பரவாயில்லை. I want to please you only from now on. ஆண்டவரே இப்பொழுது உம்மை மட்டுமே பிரியப்படுத்த விரும்புகிறேன். Help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Give me the power of your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. I know you'll do it. நீர் அதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you all. ஆமென்.